நாம் நம்மை சுற்றி இருக்கிற பாரமான யாவற்றையும் பாவமான யாவற்றையும் தள்ளி வைக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் பெரியதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் செய்கிற காரியத்தை பாருங்க. அதை நம்மால் கூட உணர்ந்து கொள்ள முடியாது, அதை கண்களால் பார்க்க முடியாது, காதுகளால் கேட்க முடியாது. ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பொறுமையோடு இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரத்திலையும் நாம் ஏசாயா 64:4 பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் செய்கிற காரியத்தை பாருங்க. அதை நம்மால் கூட உணர்ந்து கொள்ள முடியாது, அதை கண்களால் பார்க்க முடியாது, காதுகளால் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். யாருக்கு வைத்திருக்கிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. For those who wait on the Lord receives abundant blessings, abundant blessings which we could not imagine itself. More than we could imagine, God gives blessings for those who wait on the Lord. நாம் காத்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி அந்த குழந்தையை வளர்க்கிறாள், வயிற்றுக்குள் வைத்து பாதுகாப்போடு வளர்க்கிறாள் பாருங்கள். தான் ஆகாரத்தை, நல்ல போஷாக்குள்ள ஆகாரத்தை உண்டு குழந்தை நல்லா வளரணும். நல்ல குழந்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் சுத்தமாக இருக்க வேண்டும், நல்ல சரீர புஷ்டியோடு இருக்க வேண்டும் என்று தன்னை முதலாவது பராமரிக்கிறாள். அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் பாதுகாக்கிறாள். பொறுமையோடு காத்திருந்து அந்த குழந்தையை பெற்றுக்கொள்கிறாள். அப்படித்தான் ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களும் இருக்கிறார்கள், பொறுமையோடு இருக்கிறார்கள். காத்திருக்கிறதுக்கு ஒரு பொறுமை வேணும். எனக்கு அருமையானவர்களே, அப்படித்தான் ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு வீட்டில் ஒரு பெரிய நாய், ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய், அதை வளர்த்து வந்தாங்க. அதுக்கு பேர் கேப்டன் என்று வைத்திருந்தார்கள். அந்த வீட்டில் தலைவர் திடீர்னு மறித்து போனார். ஆகையினால அந்த சடலத்தை அடக்கம் பண்ணுவதற்காக போயிருந்தாங்க. யாரும் அந்த நாயை கண்டுக்கல. அவங்க அடக்கம் பண்ணிட்டு வீட்டிற்கு வரும்பொழுது அந்த நாயை காணும். நாயை காணுமே காணுமே காணுமேன்னு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, கண்டே பிடிக்க முடியல. சரி என்று அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போய் அதன் பிறகு கல்லறைக்கு போன பொழுது பார்த்தால் அந்த அவர்கள் வளர்த்த அந்த நன்றி உள்ள நாய் அந்த வீட்டு தலைவனை வைத்திருந்த அந்த கல்லறையின் மேலே படுத்திருந்தது. அந்த கல்லறையை சுற்றி சுற்றி வரும். பகலெல்லாம் வெளியெல்லாம் சுற்றிட்டு 6 மணிக்கு சாயந்தரம் வேலை வந்த உடனே சரியாக 6 மணிக்கு, அதுக்கு எப்படி தான் டைம் தெரியுமோ தெரியல, 6 மணிக்கு சரியாக அந்த கல்லறையில் வந்து படுத்துக்கொள்ளுமா. தினமும் இன்று வரைக்கும் அது நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகையினால அந்த வீட்டில் உள்ளவங்கெல்லாம் எப்படியாவது அந்த நாயை வீட்டுக்கு திரும்ப கூட்டிகிட்டு போயிடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அது வரவே இல்லை. ஆகையினால அந்த சிமெட்ரியை பார்க்குற அந்த செக்யூரிட்டிகிட்ட பணத்தை கொடுத்து நீங்கள் இந்த நாய்க்கு சாப்பாடு போடுங்க, கவனித்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த நாய் அந்த வீட்டு தலைவனுடைய சிமெட்ரியை சுற்றி சுற்றி வருகிறது. எவ்வளோ நன்றி உள்ள நாயாக இருக்கிறது பாருங்கள். எவ்வளோ பொறுமையோடு நான் தான் இந்த என்னுடைய எஜமான காத்து கொள்ளணும் என்று சொல்லி பொறுமையோடு இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, காத்திருப்பது என்பது கிடைக்கிற வரைக்கும் காத்திருப்பது மாத்திரம் அல்ல, கடைசி வரைக்கும் பொறுமையாக ஆண்டவருக்கு காத்திருப்பதை தான் காத்திருக்குதல் என்று சொல்லுகிறோம். சங்கீதம் 136 நம்ம பார்க்கும் பொழுது in Psalm 136
எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா காத்திருக்கிறது. இதுதான் ஆண்டவருக்கு காத்திருக்குதல் என்பது. எனக்கு வேலை வேணும், எனக்கு படிப்பு வேணும், எனக்கு பரீட்சையில் நல்ல மார்க் வேணும் என்றெல்லாம் காத்திருந்து நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் கடைசி வரைக்கும் இந்த ஜாமக்காரனை போல எப்பொழுது விடியும், எப்பொழுது நாம் இயேசுவை காண்போம், எப்பொழுது ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருப்பதை தான் காத்திருக்குதல் என்று நாம் சொல்லுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் சொல்லலாம், நான் மட்டும்தான் இப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் ஜெபிக்கிறேன், எங்கள் வீட்டில் நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன் என்று சொல்லலாம். எனக்கு அருமையானவர்களே, எபிரேயர் 12 அதிகாரத்தில் பாருங்கள், முதல் வசனத்தில் முதல்ல பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. மேகம் போல திரளான சாட்சிகள் நம்மோடு கூட காத்திருக்கிறது. யாரெல்லாம் காத்திருக்காங்க? வேதாமத்தில் நம்ம பார்க்கிற பரிசுத்தவான்கள். யோபுவை பாருங்க, அவன் பொறுமையோடு காத்திருந்தான். மோசேயை பாருங்க, 40 வருஷம் வனாந்திரத்திலே பொறுமையோடு காத்திருந்தான். இஸ்ரவேல் ஜனங்க மொனன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க, குறை சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஆண்டவரை குறை சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் 40 வருஷம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்காக வனாந்திரத்திலே பொறுமையோடு காத்திருந்தான். நோவாவை பாருங்க, ஏறக்குறைய 1 வருஷம் அந்த பேழையில் காத்திருந்தான். பெரிய பேழை செய்தான், அதில் மிருகங்கள் பறவைகள் எல்லாம் இருந்தது. அந்த பேழை எவ்வளோ நாற்றம் எடுத்திருக்கோம் இல்லையா? நான் அதை இமேஜின் பண்ணி பார்த்தேன். அந்த பேழைக்குள்ளே எவ்வளோ நாற்றம் இருந்திருக்கும், எவ்வளோ சத்தம் இருந்திருக்கும், எவ்வளோ மிருகங்கள் கத்தி இருக்கும். ஆனால் அது மத்தியிலையும் நோவா பொறுமையோடு காத்திருந்தான். 1 வருஷம் பொறுமையோடு காத்திருந்தான். அதே போல தான் வேதாகமத்தில் பார்க்கிறோம், அன்னாள், சாராள், ரெபேக்காள் போன்றவர்கள் குழந்தைக்காக பொறுமையோடு காத்திருந்தார்கள். தன்னுடைய சொந்த குடும்பத்தினரே ஏளனமாக பேசினதன் மத்தியிலும் அவர்கள் பொறுமையோடு காத்திருந்தார்கள். இன்னும் பவுலை பார்ப்பீர்களானால், அவனை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தது நிமித்தமாக சிறைச்சாலையில் வைத்திருந்தார்கள். ஆனாலும் அதன் மத்தியிலும் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருந்தான். இவர்கள் எல்லாரும் இப்படி காத்திருக்கும் பொழுது நாம் எவ்வளோ அதிகமாக ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும் இல்லையா? நாம் ஒரு காரியத்திற்காக ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது கேட்டு பெற்றுக்கொள்கிறோம், அதன் பிறகு மறந்து விடுகிறோம். அப்படித்தான் நான் அநேகரை பார்த்துருக்கிறேன். எங்கள் ஊழியத்துலேயும் கேட்பாங்க, ஆண்டவரே எனக்கு குழந்தை வேணும்னு கேட்பாங்க. ஆனால் ஆண்டவர் குழந்தையை கொடுத்த பிறகு ஆண்டவரை தேடுவதை நிறுத்தி விடுவார்கள். ஒரு சிலர் அப்படி இருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுதும் ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பொறுமையோடு இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அப்படி நாம் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிற பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு, அதில் என்ன பார்க்கிறோம்? எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவே நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடும். பொறுமையோடு இரு என்று வேதம் சொல்கிறது. அப்படி நாம் ஆண்டவர் மீதே நம் கண்களை வைக்கும் பொழுது, பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது, ஆண்டவர் நாம் நினைக்கிறதற்கு அதிகமான ஆசீர்வாதங்களை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறாராம், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாராம். எவ்வளோ நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். சங்கீதம் 31:19 நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயந்து இருக்கும் பொழுது, மனுஷருக்கு முன்பாக நாம் கர்த்தரை பயபக்தியோடு தேடும் பொழுது அவர் எவ்வளோ பெரிய நன்மையை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது.
எவ்வளோ பெரிய நன்மை! நம்ம இமேஜின் பண்ண முடியாத நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் நம்மை சுற்றி இருக்கிற பாரமான யாவற்றையும், பாவமான யாவற்றையும் தள்ளி வைக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் பெரியதாக இருக்கிறது. இப்படி தான் ரோட்டில் ஒருவர் கார் ஓட்டி கொண்டு போய் கொண்டிருந்த பொழுது சிக்னலில் எல்லோ லைட் விழுந்தது. அந்த எல்லோ லைட் வந்த உடனே அப்படியே காரை நிறுத்தி விட்டார். எல்லோ லைட் வந்தால் முன்னால் கூட போகலாம், வேகமாக ஆக்சிலேட்டரை அழுத்தி முன்னால் போயிடலாம். ஆனால் அவரோ அதே இடத்துல நிறுத்தினார். மற்றவர்களுக்கு சேதம் வரக்கூடாது என்று கவனமாக ஓட்டினார். ஆனால் அவருக்கு பின்னால் ஒரு அம்மா ஓட்டிட்டு வந்தாங்க, ஒரு வாலிப சகோதரி. அவங்க எல்லோ லைட் தானே, இந்த மனுஷன் முன்னால் போயிடுவார், நம்மளும் கூடயே போயிடலாம் என்று வேகமாக ஓட்டிட்டு வந்தாங்க. ஆனால் இவர் நிறுத்துறத அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களும் பிரேக் அழுத்தி சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தினாங்க. நிறுத்தும்போது என்னாச்சு, கையில் செல்ஃபோன் வச்சுருந்தது கீழே விழுந்துருச்சு. இன்னொரு கையில் மேக்கப் கிட் வச்சுருந்தாங்க, அதுவும் கீழே விழுந்துருச்சு. வந்தது கோவம், இந்த மனுஷனால் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டேன் என்று சொல்லி அவங்க ஹார்ன் அடித்தாங்க, வேகமாக அடித்தாங்க, அழுத்திக்கிட்டே இருந்தாங்க, ஒரே சத்தம். அந்த நேரம் பார்த்து ஒரு போலீஸ்கார் அவங்க பின்னாலே வந்தது. வந்து அந்த அம்மாவை நிறுத்தி நீங்கள் வெளியே வாங்க என்று அந்த போலீஸ்கார் ரொம்ப கோபமாக சொன்னார். வெளியே வந்து உங்கள் 2 கையும் தூக்குங்க என்று சொல்லி அவங்கள பரிசோதித்து விட்டு நீங்கள் என்னோட கூட ஜெயிலுக்கு வாங்க என்று சொல்லி தர என்று இழுத்துட்டு போனார். அங்கே போய் உட்கார வச்சுட்டு அவங்கள ஃபோட்டோ எடுத்தார், ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தார், என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து அவங்க யார் என்பதை கண்டுபிடித்தார். அதன் பிறகு மெதுவாக அந்த பெண்மணியின் இடத்துல வந்து உட்காந்து சொன்னார், தயவுசெய்து நான் தப்பாக உங்களை எடை போட்டுட்டேன், நீங்கள் இந்த காரை திருடிட்டு போயிட்டீங்களோ என்று நினைத்து தான் உங்கள் பின்னால் வந்து உங்களை ஜெயில் வரைக்கும் இழுத்துட்டு வந்தேன். ஏன் தெரியுமா, உங்கள் கார் பின்னால் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்த பொழுது உங்கள் கார் பின்னால் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தீங்க, வாட் வுட் ஜீசஸ் டூ? அப்படி என்றால் நீங்கள் தப்பு செஞ்சால் ஆண்டவர் என்ன செய்வார் என்று. இன்னும் ஃபாலோ மீ டு சண்டே ஸ்கூல் என்று இன்னொரு ஸ்டிக்கரும் இருந்துச்சு. அதாவது நீங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் என்பதை நான் இதன் மூலம் தெரிந்து கொண்டேன். நான் ஆண்டுடைய வேதத்தை சொல்லி கொடுப்பேன், நீங்கள்லாம் எனக்கு பின்னால் வாங்க என்று அர்த்தம். அதோடு கூட ஒரு மீன் சிக்னலும் அதில் இருந்தது. அந்த மீனை பார்த்தாலே அவங்கெல்லாம் விசுவாசிகள் என்று அர்த்தம். அதுக்குள்ளே ஜீசஸ் என்று எழுதியிருக்கும். அந்த சிம்பலையும் நான் பார்த்தேன். இதெல்லாம் பார்த்த பிறகு நீங்கள் இப்படி நடந்து கொண்டதுனால நீங்கள் இந்த காரை திருடிட்டு தான் போயிட்டீங்களோ என்று உங்களை தப்பாக கணக்கு போட்டு நான் ஜெயிலுக்கே உங்களை அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு நிமிஷத்தில் பாருங்கள் என்னெல்லாம் நடந்து விடுகிறது. நாம் நம்முடைய கோபத்தை அடக்கி கொள்ளாமல் அதை வெளிக்காட்டும் பொழுது ஒரு நிமிஷத்திலே என்ன அசம்பாவிதம் நடந்து விடுகிறது. நம்முடைய பாவத்தை தள்ளி பாரமான யாவற்றையும் தள்ளி ஆண்டவர் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு செய்பவர்களை நம்மால் உணர்ந்து கொள்ளவே முடியாது. நம்முடைய கண்ணால் அதை பார்க்கவே முடியாது. நம்ம அந்த உலகத்துக்கு முன்பதாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் என்னென்ன இன்றைக்கு வேண்டும் என்று கேட்கிறீர்களோ கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து கேளுங்க பிரியமானவர்களே. ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பத்திற்கு நீர் கட்டாயம் பதிலை தருவீர். நான் சின்ன காரியத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்திற்கு உம்மிடத்தில் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் நீரோ ஆண்டவரே பரலோகத்திலே பெரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீரப்பா, ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர்.
நீர் செய்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எனக்காக உழைத்து கொண்டிருக்கிறீரப்பா. என் பரம தகப்பனாக எல்லாவற்றையும் எனக்காக செய்து கொண்டிருக்கிறீர். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உமக்கு ஸ்தோத்திரம். வாயை திறந்து சொல்வீங்களா? எல்லாரும் சொல்வீங்களா? பிரியமானவர்களே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. எனக்காக நீ செய்து கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னுடைய வாழ்க்கையின் சின்ன சின்ன காரியங்களையும் நீ செய்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் அழகாக நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க பிரியமானவர்களே. இயேசுவானவர் எல்லாவற்றையும் நன்றாக செய்கிறவர், அழகாக செய்கிறவர், நேர்த்தியாக செய்கிறவர், அதன் காலத்தில் அழகாக செய்கிறவர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் என்று மாத்திரம் சொல்லுங்க பிரியமானவர்களே. எனக்கு அது இல்லை இது இல்லை என்று சொல்லாதிருங்கள். ஆண்டவர் மீது அன்பை வைத்து நேசத்தை வைத்து நாம் முழு மனதோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? Shall we all love Jesus, love Jesus, and with all our hearts shall we all give praises to God, glory to God, give thanks to God. My dear beloved children, praise God, praise God, thank God for all the works He has been doing for you. Thank you Lord, thank you Lord. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீர் எனக்கு பெரிய அதிசயங்களை நடப்பிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி. பெரிய அதிசயங்களை என் கண்கள் காண நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். என் குருடான கண்களை நீர் திறந்தருளும் என்று கேளுங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆண்டவர் ரகசியங்களை வெளிப்படுத்தும்படியான ஆண்டவர் வரங்களை உங்களுக்கு கொடுப்பார் பிரியமானவர்களே. நன்றி என்று சொல்வீர்களா? நன்றி என்று சொல்வீர்களா? ஆண்டவரே, நான் உமக்காக காத்திருக்கிறேன் சுவாமி. அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எனக்கு கிடைக்க போகிற பொக்கிஷங்களுக்காக உமக்கு நன்றி. ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நீர் எனக்கு வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. என் கண்ணை திறந்ததை நீர் பார்க்கும்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் நீர் ஒழித்து மறைத்து பாதுகாத்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க பிரியமானவர்களே. வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லா நன்மைகளும் எனக்கு வரப்போகிறது. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, எங்களை நினைத்து நீர் ஆசீர்வதித்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. நன்றி சுவாமி, நன்றி. ஆண்டவரே, சுகவீனத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த சுகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து எங்கள் மீது நீர் இறங்கி ஆசீர்வதித்து கொண்டே இருப்பீராக, பலப்படுத்தி கொண்டே இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.